முதலாக எம்எஸ்ஜி ஐயாவுடைய மெல்லிசை நிகழ்ச்சியில் துபாயில் நானும் எனது தந்தை இணைந்து பாடும் ஒரு வாய்ப்பினை ஐயா அவர்கள் தந்தார்கள். அதை இன்னும் நாங்கள் பசுமையாக நினைவில் வைத்திருக்கின்றோம். இன்றும் அந்த நிகழ்ச்சியை பல பேர் பார்த்து இன்றும் அதை பெருமையாக கூறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மீன்குட்டிக்கு நீச்சல் கற்றுத்தர வேண்டுமா? தேவையில்லை, நீந்த வருகிறது. ஆம், டிஎம்எஸ் அவர்களின் செல்வ புதல்வர் பால்ராஜ். ஒரு விசேஷமான நிகழ்ச்சி இது. ஒரே மேடையில் ஃபாதர் அண்ட் சன் பாடுறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு. காணாத காட்சி இது, நான் கூட பார்த்ததில்லை. இந்த மேடையில் ஒரே பாட்டு, அவர் பாடின பாட்டை ரெண்டு பேரும் டூயட்டா பாட போறாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான அந்த பாடல், நாட்டு பாடல். அதை கேளுங்கள். மன்னாதி மன்னன் படத்தில் வந்த பாடல், அது கேளுங்கள். ஒரு சின்ன சந்தேகம், உங்க முன்னாலே அவரை கேட்டுறேன் நான். அன்னைக்கு நீங்க இது மாதிரி நீங்களும் உங்க சன்னும் தமிழ்நாட்டை என்னைக்காவது மாதிரி சேர்ந்தாப்புல டூயட் மாதிரி பாடுவீங்களா? நீங்க பாடின பாடல? இல்லை இல்லை. அது ஏன் விட்டு கொடுக்க மாட்டீங்க? பையன் கொடுக்க வேண்டியதானே. இது இந்த பெருமையை நீங்க தான் கொடுக்குறீங்க. இதுல இவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா, சவுந்தரராஜனுக்கு வயசாயிருச்சு, இல்லையான்னுட்டு பப்ளிக்ல வந்து பிராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சவுந்தரராஜனுடைய பெருமையை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நிகர் அவர் தான். அந்த ஆசை எல்லாருக்கும் வராது. இல்ல, எனக்கு தோணிச்சு சார் ஒரு ஆசை. அது பாருங்க, தமிழ்நாட்டில் இந்த காட்சியை பார்த்துருக்கவே முடியாது. எனக்கு திடீர்னு தோணி நானும் உங்களோட சேர்ந்து அந்த ஒரு பாக்கியத்தை